வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். திறந்த வழி சமையலிலே இன்றைய தினம் யாழ்ப்பாணத்து சுவையான நண்டு கறியினை உங்களுக்காக செய்து காண்பிக்க போகின்றோம். அதற்கான பொருட்களை நாங்கள் இங்கே தயார் நிலையில் எடுத்து வைத்திருக்கின்றோம். முதலில் அவற்றினை என்னவென்று பார்த்து விடுவோம். நண்டு 2 கிலோ வாங்கி வைத்திருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக இந்த வதக்குகின்ற பொருட்கள், வதக்குவதற்கு தேவையான கடுகு 3 தேக்கரண்டி எடுத்து வைத்திருக்கின்றோம். அதே போல வெந்தயமும் 3 தேக்கரண்டி, சீரகமும் 3 தேக்கரண்டி எடுத்து வைத்திருக்கின்றோம். வெள்ளைப்பூண்டு 1 வெள்ளைப்பூண்டினை முழுதாக உடைத்து வெட்டி எடுத்து வைத்திருக்கின்றோம். 4 பச்சை மிளகாயினை கீறி வைத்திருக்கின்றோம். அடுத்ததாக தக்காளி 2 தக்காளிகளை சிறிதாக வெட்டி வைத்திருக்கின்றோம். அதே போல வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் பெரிதாக 3 வெங்காயங்களை எடுத்து வெட்டி வைத்திருக்கின்றோம். கறிவேப்பிலை தேவையான அளவு, எங்களுடைய வாசத்திற்கு தேவையான அளவிற்கு கருவேப்பிலையினை சேர்த்துக் கொள்ளலாம். அதனையும் ஒரு கை நிறைய கருவேப்பிலையை எடுத்து வைத்திருக்கின்றோம். அதைவிட உப்பு தேவையான அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். உப்பினையும் எடுத்து வைத்திருக்கின்றோம். புளி ஒரு எலும்பிச்சை பழத்தின் அளவு புளியினை எடுத்து வைத்திருக்கின்றோம், ஊற வைத்திருக்கின்றோம். அதனையும் தேவையான அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எண்ணெய் எடுத்து வைத்திருக்கின்றோம். எண்ணெயினை எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் தேவைப்படும் அளவிற்கு எண்ணெயினை சேர்த்து கொள்ளலாம். இதனை விட இன்னும் சில பொருட்களும் இருக்கின்றன. அவை அரைத்து எடுக்க வேண்டிய பொருட்கள். இந்த நண்டு, யாழ்ப்பாணத்து நண்டு கறிக்கு அரைத்து எடுத்து வைக்க வேண்டிய பொருட்களும் இருக்கின்றன. அவற்றிற்கு என்ன தேவை என்பதை அடுத்து நாங்கள் பார்க்கலாம். நண்டு கறிக்கு அரைக்க வேண்டிய பொருட்களை நாங்கள் இங்கே தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். வெள்ளைப்பூண்டு 1 வெள்ளைப்பூண்டினை முழுவதுமாக உடைத்து எடுத்து வைத்திருக்கின்றோம். அடுத்து வெங்காயம் 1 வெங்காயத்தினை, பெரிய வெங்காயத்தினை முழுதாக வெட்டி வைத்திருக்கின்றோம். தக்காளியும் 1 எடுத்து வெட்டி வைத்திருக்கின்றோம். தேங்காய், ஒரு சிறிய அளவிலான தேங்காய் எடுத்தால் போதுமானது. அந்த சிறிய அளவிலான தேங்காயினை உடைத்து அதன் பாதியினை எடுத்துக்கொள்ள வேண்டும், அது எங்களுக்கு போதுமானது. அதுக்கு அடுத்ததாக மிளகாய்த்தூள், இது 5 தேக்கரண்டி எடுத்துக்கொள்ள வேண்டும், அதனைத்தான் எடுத்து வைத்திருக்கின்றோம். அடுத்து சின்ன சீரகம் 2 தேக்கரண்டி எடுத்து வைத்திருக்கின்றோம். கொத்தமல்லி 2 தேக்கரண்டி எடுத்து வைத்திருக்கின்றோம். அதே போல மிளகும் 2 தேக்கரண்டி எடுத்து வைத்திருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நாங்கள் இப்பொழுது அரைத்து எடுத்து வைத்திருக்க வேண்டும். சரி, நாங்கள் அந்த பொருட்களை இப்பொழுது அரைத்து எடுத்து வைத்து விட்டோம். பாருங்கள் எப்படி இருக்கின்றது என்று. மிளகாய் தூளினை சேர்த்தது நல்ல நிறமாக இருக்கின்றது. சரி, அரைக்க வேண்டிய பொருட்களையும் எடுத்து விட்டோம். தயார் நிலையில் எல்லா பொருட்களும் இருக்கின்றன. நாங்கள் இப்பொழுது சமைக்க ஆரம்பித்து விடலாம். வாணலில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு கொதித்த பிறகு வதக்க வேண்டிய பொருட்களை வதக்கிவிட வேண்டும். முதலில் 3 தேக்கரண்டி கடுகை சேர்த்துக்கொள்வோம். அதற்கு அடுத்ததாக பெருஞ்சீரகம் 3 தேக்கரண்டி சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாங்கள் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும். வெங்காயம் நன்றாக வதங்கிய பின்னர் பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்ள வேண்டும். பச்சை மிளகாயும் வெங்காயமும் வதங்கிய பின்னர் வெள்ளைப்பூண்டை சேர்த்துக்கொள்வோம். அதன் பிறகு தக்காளியை சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக வாசனைக்காக கருவேப்பிலையை சேர்த்துக்கொள்வோம். வதக்குகின்ற பொருட்கள் எல்லாம் வதங்கிய பின்னர் நாங்கள் தயாராக வைத்திருந்த நண்டுகளை போட்டு நன்றாக கிளற வேண்டும். நண்டு மிகவும் பிரபலமான கடலுணவுகளில் 20% நண்டுகள் பல வகைப்படுகின்றன. தேங்காய் நண்டு, குழுவான் நண்டு, நீலக்கால் நண்டு, துறவி நண்டு, சேற்று நண்டு, ஜப்பானிய சிலந்த நண்டு. இவற்றுள் ஜப்பானிய சிலந்த நண்டு கால்களால் சுவாசிக்கக்கூடியன. இப்படி நண்டுகளை நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ளலாம்.
சிறிது நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே அரைத்து வைத்திருந்த கலவையை போட வேண்டும். நண்டில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கனிம சத்துக்கள் அதிகமாகவும் கொழுப்புகள் மற்றும் கலோரிகள் மிக குறைவாகவும் இருக்கின்றன. நண்டில் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு தேவையான விட்டமின் B12 வளமாக நிறைந்துள்ளது. எனவே நண்டை தினமும் சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை பிரச்சனை ஏற்படுவதை முற்றாக தடுக்க முடியும். இதனோடு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் 3 தேக்கரண்டி அளவு உப்பை சேர்த்துக் கொள்வோம். நமது உடலில் செலினியம் குறைவாக இருந்தால் அது மூட்டுகளில் வீக்கத்தை ஏற்படுத்துவதோடு கடுமையான வலியையும் ஏற்படுத்தும். எனவே செலினியம் நிறைந்த நண்டை சாப்பிட்டு வந்தால் முடக்குவாதத்திலிருந்து விரைவில் விடுபடலாம். அடுத்து நாங்கள் புளிக்கரைசலை சேர்த்து கொள்ள வேண்டும். நண்டு சாப்பிடுவதால் அது நமது வளர்ச்சி மற்றும் எலும்புகளுக்கு மிகவும் இன்றியமையாதாக இருக்கிறது. எனவே குழந்தைகளுக்கு நண்டு கொடுப்பது மிகவும் நல்லது. மேலும் இது நமது முடி, நகம், சருமம் போன்றவற்றின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. நண்டு நன்றாக அவிய வேண்டும். அதற்காக நாங்கள் 15 நிமிடம் மூடி வைத்து அதனை அவித்து விடலாம். இன்னும் சிறிது நேரத்தில் யாழ்ப்பாணத்து நண்டு குழம்பு தயாராகிவிடும். இந்த நண்டில் இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன சொல்லி பார்த்தால், இந்த நண்டில் நியாசின் எனும் பதார்த்தம் அதிகமாக இருப்பதால் நமது உடம்பில் உள்ள நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. வாசனையை தரும் கருவேப்பிலையை இறுதியாக நாங்கள் போட வேண்டும். இப்பொழுது மணக்க சுவையான யாழ்ப்பாணத்து நண்டு கறி தயாராகிவிட்டது. சரி, எப்படி இருக்க போகிறது சுவைத்து பார்க்கலாம் அதை. யாழ்ப்பாணத்து நண்டு குழம்பு இன்னொரு அருமையாக இருக்கிறது. நல்ல காரசாரமாக மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை விட இந்த மனமே, இந்த வாசனையே அந்த சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகின்றது. சரி, நாங்கள் காண்பித்த இந்த முறைப்படி நீங்களும் இதனை செய்து சமைத்து பாருங்கள். எவ்வளவு சுவையாக இருக்கின்றது என்று சமைத்து சாப்பிட்டு எங்களிடம் கூறுங்கள்.